உதவியா இருந்தது. இறந்த காலமே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எதிர்காலத்தை சந்திக்கவே முடியாது. If you forget history, you will be condemned to repeat it என்று அதைத்தான் சொன்னார்கள். உங்களுடைய இறந்த காலத்தில் தோல்விகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், எது இருந்தாலும் இல்ல சிறுமைகள் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்தில் ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் எது இருந்தாலும் அது அப்படியே மறந்துட்டு எதிர்காலத்துக்கு போகணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. ஏனென்றால் எதிர்காலம் என்பது நாளை இந்த மரத்தின் கிளையில் மலரப் போகிற மலர். அந்த மலர் எப்படி இருக்கும் என்பதை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் மாத்திரமே தீர்மானிக்க முடியும். அதுதான் இறந்த காலம். உங்கள் இறந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு அல்லது அதிலிருந்து உங்களை கத்தரித்துக் கொண்டு புது எதிர்காலத்தை ஒரு நாளும் உங்களால் படைத்து விட முடியாது. அதனால்தான் கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ என்று சொன்னார். நான் சொல்றேன், கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ. அப்ப வேறு மலர் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மரம் தான், நீ மாற முடியாது. அதனால இறந்த காலத்தினுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நீ கிளைகளை பரப்பலாமே தவிர இறந்த காலத்தை மறந்தால் அந்த தவறுகளை நீ திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பாய் என்ற பெரிய பாடம்